மனோஜால் நடுத்தெருவுக்கு வந்து அண்ணாமலை கிரிமினலாக பிளான் பண்ணுறாங்க சிந்தாமணி. அந்த வீடு அவங்க கைக்கு எப்படியும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 38 லட்சம் பணம் அவசரமாக தேவைப்படுதுன்னு ஒரு நோட்டீஸ் விடுங்கன்னு ஃபினான்ஷியர்ட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் நோட்டீஸ் விடுறாரு. அண்ணாமலை பரிதாபமாக கேட்குறாரு முத்துக்கிட்ட, ஜப்தி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்காப்பா அப்படின்னு. விஜய் அதுவும் நல்லவங்க மாதிரியே பார்க்குறாங்க. முத்து சொல்கிறாரு, அந்த ஃபினான்ஷியர்ட்டெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லைப்பா அப்படின்னு. இவ்வளோ பண்ணுன மனோஜ் சொல்கிறாரு, நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி திருப்பி வாங்குவாங்க, ஜப்தி பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப தெனாவெட்டாக சொல்கிறாரு. இதை கேட்டு விஜயாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. எதுவும் பண்ண முடியாமல் நான் வேடிக்கை பார்க்குறத விட நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு அண்ணாமலை அப்படியே மனசு ரொம்ப வலிச்சு பேசுகிறாரு. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கும் முத்துவுக்கும் நடுங்கிடுது. ஆள் இருக்கும்போதே ஜப்தி பண்ணாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும், அக்கம் பக்கத்தில் கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. விஜய் அப்படி வீட்டு வாசலில் கண்ணீரோடு நிற்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் பரிதாபமாக பார்க்குறாங்க. மனோஜ் யார் பிரச்சனையோ எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. இப்போ யார் வீட்டுக்கு போவாங்க? அண்ணாமலையோட அம்மா வீட்டுக்கா இல்லை மீனாவுடைய அம்மா வீட்டுக்கா? இனிமேலாவது அட்லீஸ்ட் விஜயா திருந்துவாங்களா? கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.